பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 90. மார்க்க சட்டங்கள் மசாயில் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாடம் 13. சதகத்துல் ஃபித்ருடைய சட்டங்கள். சதகத்துல் ஃபித்ருடைய சட்டங்கள். ஈதுல் ஃபித்ருடைய நாளில் எந்த சதகாவை ஏழைகளுக்கு கொடுப்பது வாஜிபோ அதற்கு சதகத்துல் ஃபித்ர் என்று கூறப்படும். சரிங்களா? ஏன்னா அந்த சதகத்துல் ஃபித்ர் ரமலானை தவிர வேறு எந்த மாதமும் நம்மளால என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. சரிங்களா? சதகத்துல் ஃபித்ருங்கிற அந்த ஒரு அமல் மட்டும் ரமலானில் மட்டும்தான் கொடுப்பது நமக்கு வாஜிப். அதில் மட்டும்தான் நமக்கு பலன் தரும். மற்ற நேரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா அது சதகாவாக நஃபிலான தர்மமாக நமக்கு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இதில் சதகத்துல் ஃபித்ர் எவர் மீது கடமை? எவர் நோன்பு பெருநாள் என்று ஜகாத் கடமையாகும் அளவுள்ள பொருளுக்கு உரிமையாளராக இருக்கிறாரோ அல்லது தன்னுடைய சொந்த உபயோகத்தை விட அதிகமான உடை, பாத்திரம், பர்னிச்சர், அலங்கார பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் அல்லது தேவைக்கு தகுதியான வீடு, இடம் முதலானவை ஜக்காத்தி நிசாப் அளவுக்கு இருக்குமானால் அதன் ஒரு வருடம் பூர்த்தி ஆகாவிட்டாலும் சரியே அப்படிப்பட்ட முஸ்லிமான ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் சதகத்துல் ஃபித்ர் கடமையாகும். இதை நம்ம சுருங்க சொல்லணும்னா முதல்ல சதகத்துல் ஃபித்ருடைய நோக்கம் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். எதனால அல்லாஹ் சதகத்துல் ஃபித்ரை நமக்கு கொடுக்க வைக்கிறா அப்படின்னு சொன்னால் 3 நோக்கங்கள் நமக்கு உண்டு. ஒன்று நமக்கு பிரபலமானது தான், நாம் வைக்கக்கூடிய ரமலானுடைய நோன்புல ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா இந்த சதகத்துல் ஃபித்ரை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை நிறைவாக்கி பரிபூரணமான ஃபர்லான 30 நோன்புகளுடைய நன்மையை நமக்கு அல்லாஹ் நிரப்பமாக கொடுக்கணுங்கிறதுக்காக சதகத்துல் ஃபித்ர் என்பதை ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தான். சரியா? அப்போ நான் எப்படி எழுதிக்கிறணும்? நோன்பின் குறைபாடை நோன்பின் குறைபாடை நீக்குவதற்காக கொடுப்பது, இது முதல் நோக்கம். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைய அந்த ரமலானுடைய ஈது பெருநாளில் யாரும் ஏழைகள் பசியோடு இருந்துடக்கூடாது, வறுமையில் வாடிடக்கூடாது, துன்பமாக கவலையாக இருந்துடக்கூடாது, அதுவும் பொருளாதார கவலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏழைகளுக்கு உதவி செய்யும் விதமாக சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுகிறது. இது இரண்டாவது நோக்கம். சரியா? மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈதுல் ஃபித்ர் என்றாலே, அதாவது ஈதுல் ஃபித்ர்னா ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் 2 பெருநாட்கள்லையும் அதிகமாக அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது இஸ்லாமிய ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை. அதனால் அந்த அன்பளிப்புகளை, அந்த சுன்னத்தை கடைபிடிக்கும் விதமாக நமக்கு ஈதுல் ஃபித்ரில் சதகத்துல் ஃபித்ர் வாஜிபாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? ஈதுல் அல்ஹாவில் நம்ம கொடுக்க மாட்டோம். ஈதுல் அல்ஹாவில் கொடுக்கறது குர்பானி, இங்கே ஈதுல் ஃபித்ர் என்ற ரமலான் மாதத்தில் கொடுப்பா. இந்த 3 நோக்கங்களுக்காகத்தான் இந்த சதகத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படுது. இப்போ இங்கே ஒரு சட்டம் நம்ம வாசித்தோம் இல்லையா? இதில் சுருக்கமாக சொல்லணும்னா 2 வார்த்தையில் இந்த சட்டத்தை முடிச்சிடலாம். ஜக்காத் யார் மீது கடமையாக இருக்கிறதோ அவர்கள் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். இது ஒன்று சட்டம். 2வது சட்டம், நோன்பு நோற்ற மக்கள் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நோன்பு வச்சுருப்போம். நோன்பு நோற்ற மக்கள் தன்னுடைய நோன்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சதகத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். சரியா? அதுக்கப்புறம் 3வதான தரஜா என்னன்னா, இவங்களுக்கு கடமையே இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு இப்போ அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியெல்லாம் கிடையாது. அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாத, புரியுதுங்களா? அடுத்த வேளை உணவு நமக்கு கிடைக்காதுமா, இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சதகத்துல் ஃபித்ர் கடமை கிடையாது. நோன்பு வைத்தாலும் சரி. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருக்கிறோமா? அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒரு ஆமாம், சரி அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, ஹைர். அப்போ ஆக மொத்தம் நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் கொடுப்பது தான் இதில் சிறந்தது. இது கட்டாயப்படுத்தி கொடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. ஆனால் வாஜிபை நம்ம விட்டுட்டோம்னா தண்டனைகள் உண்டு. அதை கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், கவனப்படுத்தணும். சரிங்களா? ஃபர்லில் சில நேரம் நம்ம கட்டாயப்படுத்தலாம். அதாவது நீ தொழுகு இப்படி தான் செய்யணும், இந்த ஃபர்ல தொழுகை விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வாஜிபுக்கு கட்டாயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நன்மை அறிந்து தண்டனையை பயந்து நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய சுருக்கமான சட்டம். சரிங்களா? எது அதாவது இப்போ அம்மா அடுத்து பாருங்க. ஆமாம், அடுத்து சட்டம் பாருங்களேன். மஸ்அலா, எவர் மீது சதகத்துல் ஃபித்ர் கடமையோ அவர் தனக்காகவும் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்காகவும் சதகத்துல் ஃபித்ர் நிறைவேற்ற வேண்டும். அப்போனா என்ன அர்த்தம்? வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறோமோ
ஆமாம், இப்போ முதல் நாள் ஈதுல் ஃபித்ருடைய முதல் நாள் ஒரு பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கும் என்ன செய்யணும், சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அதே போல் ஆமாம், இது எல்லாத்துக்குமே சதக்கத்துல் ஃபித்ர் கடமை. அதுக்கடுத்து ஏன்னா நம்ம நினைக்கலாம், அப்போ நோன்பு வைத்தவங்க மட்டும்தானே கொடுக்கணும், சின்ன பிள்ளை நோன்பு இல்லையா அப்படிங்கலாம் நினைக்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது 5 பேருக்கும் சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவை நிர்ணயித்து என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். அது அளவை பின்னாடி நம்ம பார்க்குறோம். மஸ்அலா, 2வது மஸ்அலா, தன் தேவை போக மேல் மிச்சமாக இருக்கும் வீடுகளை வாடகைக்கு விட்டு அந்த வருவாயை கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் அவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமை ஆகாது. இந்த சட்டமே இல்லை. ஓகே, வாசிச்சு மட்டும் பார்ப்போம். மாறாக அவர் வாழ்க்கையின் தேவைகள் வேறு வருமானத்தின் மூலம் பூர்த்தியாகிறது என்றால் அவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். என்ன சொல்றாங்க, ஒரு வாடகைய ஒரு வீட்டில இருந்து வாடகை வருது, அந்த வாடகை தான் எங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கு அப்படின்னா அதை வச்சுதான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னா சதக்கத்துல் ஃபித்ர் கடமை கிடையாதுங்கிறத சொல்றாங்க. அதே இது 2வது பாயிண்ட்னா அதன் வாழ்க்கையின் தேவைகள் வேறு வருமானத்திலிருந்து நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அது நமக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கும். ஆமா, இது சதக்கத்துல் ஃபித்ர் ரொம்ப அதிகமான அளவெல்லாம் வராதுமா. நம்ம பார்க்குறோம் இல்லையா, 120 ரூபா, எல்லாரும் 5 பேர் 6 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய், இந்த மாதிரி தான் என்ன செய்யும், கணக்கிட்டு நமக்கு வரும். எது டவுட் இருக்கா சொல்லுங்க. ஜக்காத்தை பொறுத்தளவுக்கு இப்படி நியத்து வச்சோ இல்லை மறைமுகமாகவும் நம்ம போனது எங்கே போகுதுன்னே தெரியலை, புரியுதுங்களா, ஏதோ ஒரு இடத்துக்கு அனுப்புறது என்ன ஆகுதுங்கிறது அந்த மாதிரி மறைவாக நீங்கள் ஜக்காத் கொடுக்கறதுக்கு அனுமதியே கிடையாது. நம்ம உறவுகளுக்குள்ள, நம்ம மஹல்லாக்குள்ள, நம்ம ஊருக்குள்ள என்ன தேவைகள் இருக்குதோ அந்த தேவை அறிந்து கொடுக்கறது தான் சிறந்தது. சரிங்களா, இறந்தவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி பொது இடத்துல நோன்பு கஞ்சி காய்ச்சறது இல்லை சதக்காவுடைய பொருளை கொண்டு என்ன செய்யலாம், செலவு செய்யலாம். ஜக்காத்துங்கிற அந்த ஃபர்லில் அதிகமாக ஏதாவது விஷயத்தை உள் நுழைக்கவே கூடாது. 8 பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கானா அந்த 8 பேருக்குள்ள என்ன 8 பேருமா கிடைக்காம போயிடுவாங்க, என்ன அந்த 8 பேருக்குள்ள இன்ஷால்லா என்ன செய்யணும், கொடுத்துட்டு சந்தேகம் இல்லாமல் நிம்மதியாக நிவர்த்தி செஞ்சுட்டு அமைதியாக இருந்துக்கிறோம், அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். சரியா, ஓகே ஹைர். ஆனால் சதக்காவுக்கு அந்த மாதிரி கிடையாது. சதக்காங்கிறது ஒரு பணக்காரரே எனக்கு இல்லை கொடுங்கன்னு கேட்டால் என்ன செஞ்சிடணும், கொடுத்து தான் ஆகணும். அது அல்ஹம்துலில்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, ஹராமான விஷயங்களை தவிர, ஹராமான விஷயத்தையோ பிதுஅத்தான இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய விஷயத்தை தவிர மற்ற யார் உதவின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக கொடுங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், கொடுத்தாகணும். அதுக்கு மேலே அவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா ஆனால் நன்மைகள் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஆமாம் கொடுத்துடணும். சரி, ஓகே, சரி, அடுத்து பாருங்களேன். அப்போ இந்த 2 சட்டத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இதில் இந்த மேலே உள்ளது சட்டம் கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யணும். சரியா, அதுக்கு கீழே உள்ள மசாலாவை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியுதா, அதை மேலே இருக்க ஒரு 2.5 பாயிண்ட் அடிச்சுட்டு கீழே இருக்கிற அந்த 3 பாயிண்ட்டை மட்டும் மசாலான்ட்டு இன்ஷா அல்லாஹ் எழுதுறோம். சரியா, சட்டம். அதுக்கப்புறம் சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு 2வது மஸ்அலான்னு கொடுத்துருக்காங்களா சட்டம். 2வது மஸ்அலாவில் முதல் 2.5 பாயிண்ட்டை அடிச்சிடணும், அதுக்கு அடுத்த 3 பாயிண்ட்டை எழுதிக்கிறணும். சரிங்கம்மா, 2.5 பாயிண்ட்டை எழுதிக்கோங்கம்மா. ஓகே. அவர் வாழ்க்கையின் தேவைகள் வேறு வருமானத்தின் மூலம் பூர்த்தியாகிறது என்றால் அவர் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். சரியா, அதை மட்டும் எழுதினா போதும்மா. சரியா, சதக்கத்துல் ஃபித்ர் அதாவது வேறு ஏதாவது வாடகைக்கு விடாமல் மற்ற இடத்துல இருந்து நமக்கு வருமானம் வருதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சதக்கத்துல் ஃபித்ர் உண்டுமா. சரியா, புரிஞ்சிச்சா? சரி, அதுக்கடுத்து சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு 1 மரக்கால் தொழிற்கோதுமை அல்லது 1 மரக்கால் பேரித்த பழம். 1 மரக்கால் என்பது 3 கிலோ 150 கிராம் ஆகும். சரியா, 3 கிலோ 150 கிராம். 2 விதமான சட்டம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹனஃபி மதுஹபில் ஒரு அளவு இருக்கும், ஷாஃபி மதுஹபில் ஒரு அளவு உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கே கணக்கிட்டு சொல்லிடுவாங்க. சரியா, அதனால் இது பிரச்சனை இல்லை. ஆனால் 2 அளவையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதில் கொடுக்குற 2 அளவையுமே. 2வது அரை மரக்கால் மணி கோதுமை
அதாவது 1 கிலோ 575 கிராம் இதன் விலையையும் கொடுக்கலாம். சரியா, புரியுதா? அப்போ 2 அளவுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்களா? முதல்ல 1 மரக்கால் தொளி கோதுமை, 2வது அரை மரக்கால் தொளி கோதுமை. இதனுடைய விலைகளை கூட என்ன செய்யலாம், நிர்ணயித்து கொடுக்கலாம். அந்த காலத்தில் சதக்கத்துல் ஃபித்ருடைய பொருட்கள்னு சொல்லும் பொழுது தொளி கோதுமை இருந்துச்சு, பால் கட்டி இருந்துச்சு, பேரித்த பழம் இருந்துச்சு, திராட்சை இருந்துச்சு. திராட்சையும் கொடுத்துருக்குறாங்க. அப்போல்லாம் அதிகமாக திராட்சையுடைய இதுவும் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரியான பொருட்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு பிரத்யேகமான உணவுப் பொருள் எது? அரிசி மற்ற பொருட்களை நம்ம என்ன செய்யலாம், வாங்கி கொடுக்கலாம். அதற்குடைய விலையையும் என்ன செய்யலாம், தாராளமாக கொடுத்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே ஹைர். அதே போல் இந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய அந்த பொருளை கொடுக்கும்போது நாம் என்ன உபயோகப்படுத்துகிறோமோ அந்த பொருளை தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ ஒரு அரிசி நம்ம 70 ரூபா கிலோ அரிசி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா சதக்காவுடைய பொருளை 50 ரூபா அரிசி இல்லை வேறு ஏதாவது அரிசின்ட்டு என்ன செய்யக்கூடாது, வாங்கவே கொடுக்கக்கூடாது. அதனால் நல்ல முறையில் தரமான பொருளை கொடுக்கறதா இருந்தால் கொடுக்கலாம், இல்லை அல்ஹம்துலில்லான்ட்டு அதனுடைய விலையை கொடுத்து விடலாம். சரியா? ஓகே ஹைர். அதுக்கடுத்து சதக்கத்துல் ஃபித்ரை எப்போது நிறைவேற்றுவது? சதக்கத்துல் ஃபித்ரை எப்போது நிறைவேற்றுவது? சதக்கத்துல் ஃபித்ர் ஈதுடைய சுபுஹ் சாதிகில் கடமையாகிறது. அப்படியே கடமையாகுது? சதக்கத்துல் ஃபித்ர் ரமலான் மாதத்தில் கடமையாகிறது. அப்படிதானே வரும். சதக்கத்துல் ஃபித்ருங்கிறது ரமலான் மாதத்தில் நமக்கு என்ன செய்யுது, கடமையாகிறது. அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. நம்ம என்ன எழுதணும், சதக்கத்துல் ஃபித்ர் ரமலானுடைய மாதத்தில் கடமையாகிறது. யார் சுபுஹ் சாதிக்கு முன்னால் மரணித்து விட்டாரோ அவரின் பொருள்களிலிருந்து சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? கடமை இல்லை, சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டிய கடமை இல்லை. ஏன்னா கடனை கொடுக்கலாம், அவருடைய செல்வத்திலிருந்து கணக்கிட்டு கடன் கஃபன் தஃபன் வசியத்து போகத்தான் மக்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. அதை முன்கூட்டியே பிரித்து கடன் அடைக்காமல் வசியத்தை நிறைவேற்றாமல் கஃபன் தஃபனுக்கு உபயோகப்படுத்தாமல் பிரிக்கவே கூடாது. உங்களுக்கு புரியுதா? அதில் ஒன்று இது கடமை இல்லை. ஏன்னா சதக்கத்துல் ஃபித்ருங்கிறது ஒரு சுன்னத்தான நஃபிலான ஒன்று தான். ஆமாம், சரியா? அப்போ அந்த விஷயத்தை நம்ம கணக்கிடணும். எந்த குழந்தை சுபுஹ் சாதிக்கு முன்னால் சுன்னத்தான நஃபிலானங்கிறத விட இது வாஜிபு தான், இருந்தாலும் அந்த கடனை விட இது கொஞ்சம் கம்மி, அவங்களுடைய வசியத்தை விட இது கொஞ்சம் கம்மி தான். இது சட்டம் இல்லைங்கிறதுக்கு நமக்கு சொல்கிறாங்க. புரியுதா? இது சட்டம் இல்லைங்கிறதுக்கு சொல்கிறாங்க. சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த குழந்தை சுபுஹ் சாதிக்கு முன்னால் பிறந்து விட்டதோ அதற்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமையாகும். மேலும் எந்த குழந்தை சுபுஹ் சாதிக்கு பின்னர் பிறந்ததோ அதற்கு சதக்கத்துல் ஃபித்ர் கடமை இல்லை. புரியுதா? எப்படி அழகா சொல்றாங்க பார்த்தீங்களா எல்லாம்? ஓகே. ஆமாம், சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்பே நிறைவேற்றிவிட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அப்படி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்ற இயலாவிட்டால் நாம் என்ன செய்யணும்னா, சில நேரம் பெண்களாகிய நம்ம தொழுகை கணக்கு பண்ணக்கூடாது, ஆண்கள் தொழுகை. ஏன்னா இப்போ ஒரு ஊரில் திடலில் எல்லாம் ஆண் பெண்லாம் தொலை போகிறாங்கன்னா ஓகே, நம்ம ஊரில் அந்த வசதி இல்லை அப்படின்னா ஆண்களுடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும், கனெக்ட் பண்ணிக்கிறணும். முடிஞ்சளவு முதல் நாள்லேயே நம்ம எப்போ பெருநாள் பிறைய பார்க்குறோமோ அப்பொழுதுலேருந்தே நம்ம என்ன செய்யலாம், இது இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சதக்கத்துல் ஃபித்ரை இன்ஷா அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்பே நிறைவேற்றி விட வேண்டும். அப்படி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்ற இயலாவிட்டால் தொழுகைக்கு பின்னர் அவசியம் நிறைவேற்றி விட வேண்டும். எதுவரை நிறைவேற்றாமல் இருப்பாரோ அதுவரை அவர் மீது கடமையாகவே இருக்கும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றுவது சதக்கத்துல் ஃபித்ரா ஆகாது, அது வெறும் சதக்காதாவாக தான் ஆகும். மேலும் யாராவது ரமலான் மாதத்தின் ஏதாவது ஒரு நாளில் சதக்கத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற நாடினால் அதுவும் கூடும். ஓகேங்களா? சட்ட மஸ்அலா, ஏதாவது காரணத்தினால் ரமலான் நோன்பை வைக்காவிட்டாலும் அவரின் மீது சதக்கத்துல் ஃபித்ர் கடமையாகும். அதையும் கொடுக்கணும். சரியா? ரமலான் நோன்புக்காகங்கிறது, நோன்பு வைக்காதது ஒரு பெரிய குறை தானே, அந்த குறையை நிவர்த்தி செய்ய இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். மஸ்அலா, எவருக்கு ஜக்காத் கொடுப்பது கூடுமோ அவருக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதும் கூடும், யாருக்கு ஜக்காத் கொடுப்பது கூடாதோ அவருக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுப்பதும் கூடாது. புரியுதுங்களா? அனுமதிக்கப்பட்ட யாருக்கு கொடுக்கணுங்கிறது. இப்போ உதாரணமாக காஃபிர்களுக்கு சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஜக்காத்தை என்ன செய்யக்கூடாது, காஃபிர்கள் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தான். சரிங்களா? ஓகேங்களா? சரி, கவனமாக கேட்டுக்கோங்க. சரி, அடுத்து 4 விஷயம், 4 கேள்வி. சதக்கத்துல் ஃபித்ர் எவரின் மீது கடமை?
அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல சதக்கத்துல் ஃபித்ர் எவர் மீது கடமைங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேரா ஃபுல்லாமே எழுதிடணும் பின்னாடி வரைக்கும், ஃபித்ரு கடமையாகும் வரைக்கும். சரியா? அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? ரெண்டாவது, சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவு என்ன? 2 அளவுமே எழுதிக்கிறணும். 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் 2 அளவுமே எழுதிக்கோங்க. சதக்கத்துல் ஃபித்ருடைய அளவுக்கு கீழே இருக்கிற அந்த 2 பாயிண்ட்டும். சதக்கத்துல் ஃபித்ரை எப்போது நிறைவேற்ற வேண்டும்? அப்போ அது முதல் பேரா ஃபுல்லாக எழுதிடணும். சதக்கத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்பே நிறைவேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறத. ஆனால் ஒரே வார்த்தையில் எழுதினாலும் கூடுமா கூடாதா? ஃபுல்லாமே படிச்சுக்கோங்கம்மா. அது சட்டம் இருக்குல்ல அதில், அதனால படிச்சுக்கணும். இதில் இதை பார்த்தீங்களா? தொழுகைக்கு பின்னர் அவர் அவசியம் நிறைவேற்றி விட வேண்டும். எதுவரை நிறைவேற்றாமல் இருப்பாரோ அதுவரை அவர் மீது கடமையாகவே இருக்கிறது. இது வந்து தொழுகைக்கு பின்னால் நிறைவேற்றுவது சதக்கத்துல் ஃபித்ரா ஆகாது தானே. அந்த பாயிண்ட்டை மட்டும் அடிச்சுக்கோங்கம்மா. அதுக்கு பின்னால் அதுக்கு பதிலாக என்ன எழுதணும்? தொழுகைக்கு பின்னர் அவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கிறார்கள் என்றால் அது சதக்கத்துல் ஃபித்ராவாக கருதப்படாது. அது சாதாரணமான சதக்காவாகவே கருதப்படும். தொழுகைக்கு பின்னர் அவர் அவசியம், ஆமாம், தொழுகைக்கு பின்னர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுத்தால் அது சதக்கத்துல் ஃபித்ராவாக கருதப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகைக்கு பின்னர் கொடுக்கப்படும் சதக்கத்துல் ஃபித்ரா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சதக்கா என்கின்ற நன்மையை மட்டும் பெற்றுத்தரும். அடுத்த கொஸ்டின், சதக்கத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுப்பது ஆகுமாகும்? 2வது மசாலா இருக்கா? எவருக்கு ஜகாத் கொடுப்பது கூடுமோ அவருக்கு சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், கூடாதோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த சட்டத்தை மட்டும் குறிச்சிக்கோங்க. 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். லாஸ்ட் சட்டம், லாஸ்ட் மசாலா தான் 4வது கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சர். லாஸ்ட் மசாலா கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சர். அதான் லாஸ்ட் மசாலா, அவ்வளவுதான். சரியா? 4வது கொஸ்டின். ஓகேவா?